நமக்காக தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த இரட்சகரும் மீட்பரும் ஆகிய நாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஆராதனைக்கு வந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய ஞாயிறு பெண்கள் சங்கத்தின் சுய வெறுப்பு ஆராதனையாக அனுசரிக்கப்படுகிறது. ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாக கடந்து போய்விடும். வாழும் நாட்களில் வெறுப்பு, கசப்பு, கோபம், தற்பெருமை, சுயம் இவற்றை நம் வாழ்வில் அகற்றி கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்த நாட்களில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்து மற்றவர்களுக்கு அன்பு காட்டி வாழும் போது சுயம் நம்பில் சாம்பலாய் மாறி சமாதானத்துடன் சுகமாக வாழ முடியும். இந்த சிந்தனையோடு ஆராதனை அழைப்பிற்காக சபையார் யாவரும் எழுந்து நிற்போம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 22-25. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இந்த சிந்தனையோடு சபையார் யாவரும் அமர்ந்திருப்போம். பாடகர் குழுவினர் இறைவணக்க பாடலை ஏறெடுப்பார்கள். Get
அன்பும் இரக்கமும் மகா கிருபையும் உள்ள அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே சுவாமி மற்றும் ஒரு புதிய நாளை காணவும் கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கும் இந்த இடத்திலே நீங்கள் அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, எந்த வகையிலும் தகுதியற்ற எங்களை கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக நீர் அழைத்து உம்முடைய அப்பா சுவாமி செட்டையின் மறைவிலே வைத்து பாதுகாத்து வழிநடத்தி அனுதினமும் எங்களை கர்த்தாவே சுவாமி வழிநடத்தி பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த ஒரு வாரமாக எங்கள் ஒவ்வொருவரையும் கூடவே இருந்து காத்து கொண்டீங்கப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை முற்றிலும் முழுதுமாக உடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, இந்த ஆராதனை கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே நடைபெற உழைத்த ஒத்தாசை செய்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சுவாமி தங்களை வெறுமையாக்கி ஆண்டவரே உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க கிருபை செய்யும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான தகப்பனே, எங்கள் சிந்தை ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய செயல்கள் உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தட்டும். சுவாமி, உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க கிருபை செய்யும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். எல்லா டிஸ்ட்ரக்ஷனையும் எடுத்து போடும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். சுவாமி, சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஆண்டவரே அப்பா உம்மை மாத்திரம் ஆண்டவரே நோக்கி பார்த்து தொழுது கொள்ள கிருபை செய்யும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். இங்கு நாங்கள் ஏறெடுக்கிற பாடல் வேலைகள், துதி வேலைகள், செய்தி யாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். செய்தியை கொண்டு வருகிற அப்பா சகோதரியுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். அந்த வார்த்தைகள் கர்த்தாவே எங்கள் உள்ளத்திலே விதைக்கப்படும். சாமி, நாங்கள் அப்பா அதற்கு ஏற்றபடி கனி கொடுக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் ஆண்டவரே வாழ கிருபை செய்யும்படி ஆய்குடை செபிக்கிறோம். சாமி, இன்றைய இந்த சுய வெறுப்பு ஆராதனையிலே கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். சாமி, ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த இந்த நாட்களிலே சாமி உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ ஆண்டவரே உமக்கென்று ஓட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சுவாமி, எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, தகுந்த காரணங்களினால் இன்றைக்கு வர முடியாத ஒவ்வொருவரையும் கூட நினைத்து பார்க்கிறோம். அவர்களையும் கூட கர்த்தாவே வருகிற நாட்களிலே நாங்கள் இங்கு காண கிருபை செய்யும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். சுவாமி, அருமையான தகப்பனை வந்து கொண்டிருக்கிறவர்கள் அது சீக்கிரத்திலே இந்த இடத்திலே வந்து சேர கிருபை செய்யுங்க. சுவாமி, அருமையான தகப்பனை வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே வந்ததே நல்லதென்று உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக உடைய மகிமையை உணர்ந்தவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபை செய்யும்படியாய் யாவரையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து எங்கள் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய நாதர் இயேசு கிறிஸ்துவிலும் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சபையார் யாவரும் எழுந்து நின்று தொடக்க பாடலாக இயேசுவின் அன்பில் மூழ்கவும் என்ற பாடலை பாடுவோம். Oh
சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கிறேன். 38ஆம் ஞாயிறு சங்கீதம் 116 கர்த்தரை துதியுங்கள் என்ற தலைப்பில் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் நான் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, ஆமென். சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கையில் துதி ஆராதனை நேரம். யாவரும் சேர்ந்து பாடல்கள் வழிநடத்துபவருடன் சேர்ந்து பாடி துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் ஜனமாகிய நாம் ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதித்து பாடுவது பாக்கியமும் ஏற்றதுமாயிருக்கிறது. யோவான் 3:16 இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அவர் இவ்வளவாய் உலகத்தில் நம்மில் அன்பு கூர்ந்தார். அவர் நம்முடைய பாவ சாபங்களை மாற்றி நமக்கு புதுவாழ்வை தருகிறவர். அவருடைய அன்பை விளக்குகிறதான முதல் பாடலாக கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே கலிகூர்ந்து கீதம் பாடு என்ற பாடலை கரங்களை தட்டி மன உற்சாகமாக பாடுவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு.
பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். அல்லேலூயா. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். கல்லாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏசாயா 59 அதிகாரம் வசனம் 1 இவ்வாறு கூறுகிறது. இதோ ரட்சிக்க கூடாத படிக்க கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாத படிக்க அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்ற வசனத்தை மையமாக வைத்து கர்த்தரின் கை குறுகவில்லை என்ற பாடலை விசுவாசத்துடனும் கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சூத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ
ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லுது. சங்கீதம் 119 49 50 வசனத்தில் தாவீது சொல்கிறார், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அவர் சமாதானத்தின் தேவன், ஆறுதலின் தேவன், சந்தோஷத்தின் தேவன் கூட. உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் ரொம்ப உங்கள் முகத்தில் சிரிப்பே இல்லை. நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். விசுவாசியை திகையாதே கலங்காதே என்று சொல்லும்போது உயிரோடு இருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜஸ்ட் நம்ம சந்தோஷமாக இங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சில பேர் சந்தோஷமாக பாடுறீங்க, ஒரு சில பேருக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்க. ஒய்? ஜீவிக்கிற தேவன், உயிரோடு இருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய வசனம் என்னை உயிர்ப்பித்தது. நீங்கள் நான் இன்று உயிரோடு இருக்கிறதுக்கு தேவன் அருள் செய்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் பல சூழ்நிலையில் நம்ம கடந்ததற்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு வசனத்தை தந்து அனுப்பி நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். அந்த உயிரோடு நாம் இங்கே வந்திருக்கிறோம். அந்த நினைத்து நன்றியோடு அர்ப்பணத்தோடு கடைசி பாடலாக யெகோவா ஈரே நீர் மாத்திரம் போதும். ஒருவேளை உங்களுக்கு என்ன கவலை என்ன கஷ்டம் இருக்கோ தெரியல, எல்லாவற்றையும் நம்ம ஜெபம் பண்ண போது அவங்க சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் நம்முடைய சமூகத்தில் வச்சுட்டு சந்தோஷமாக பாடுவோமா? ஒருவேளை நான் ரொம்ப பேசினேன்னு நினைக்கிறாதீங்க, சந்தோஷமாக பாடுவோம். இங்கேருந்து பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சிரித்து அவர் மாத்திரம் போதும், அவர் மாத்திரம் போதும், எது வந்தாலும் என்னோடு அவர் இருக்கிறார், நான் பார்த்துக்கொள்வேன் தைரியத்தோட நம்பிக்கையோட சந்தோஷத்தோட எல்லாரும் சிரிச்ச மாதிரி நல்லா பாடலாமே. ஓகே. Rafa
ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இன்னைக்கு இந்த பாடலை பாடின வண்ணமாக எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே நீர் மாத்திரம் போதுமானவராக இருக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராக இருக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் நல்லவர் ராஜா. நீர் வல்லவர். நீர் உண்மையுள்ளவர். நீர் வாக்கு மாறாத ஆண்டவர். Father God, we thank you for everything you have done in our life அப்பா. தகுதியற்ற எங்களை நீ தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்களுக்கு நாங்கள் எப்படியோ நாங்கள் போயிருக்கணுமாப்பா. நீர் எங்களை தகுதிப்படுத்தி இங்கே நீங்கள் எங்களை வைத்திருக்கிறபேக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் பாடின ஒவ்வொரு பாடலும் கர்த்தாவே உம்மை மகிழ்வித்திருக்கும் நாங்கள் விசுவாசிக்கணுமாப்பா. ஆண்டவரே, மீதி உள்ள நேரத்தை உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். நிறைவேற்றி பொறுப்பெடுத்துக் கொள்ளுமாப்பா. இயேசு கிறிஸ்துவின் உண்மை வேண்டி கேட்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க்யூ. ப்ளீஸ் ப்ளீஸ். ஸ்தோத்திர ஆயரின் ஜெபத்தை போதகர் ஏறெடுப்பார். ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வருகிறவர்கள் முன்பாக வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையில் உம்முடைய ஆலய பிரகாரங்களில் உம்மை துதிக்க போற்ற நீர் பாராட்டிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, களிமண்ணான எங்களை உமக்கென்று வணைந்து கொண்டீர். கந்தையான எங்களை பரிசுத்தமாக்கி உமக்கு ஆடையாக மாற்றிக்கொண்டீர். எங்களை ஆண்டவரே நீர் பேர் சொல்லி அழைத்து உம்முடைய திருச்சபையிலே ஆசீர்வாதத்துடன் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை உம்முடைய சால்வையினால் மூடி பரிசுத்தமாக்கி இரத்தத்தை தெளித்து கர்த்தாவே உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் வாழ கர்த்தாவே நீர் அழைத்த அழைப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எத்தனை பேர், எத்தனை பாக்கியம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, எங்களுடைய மனதிலே, எண்ணங்களிலே, செயல்களிலே குற்றம் குறை இருக்குமானால் அவற்றை எல்லாம் உடைய திருப்பாகத்திலே இறக்கி வைக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தகுதி இல்லாத பாத்திரம். நீர் எங்களை ஒரு விசை தகுதிப்படுத்தி எங்களுடைய ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் நீர் கேட்க வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில் கண்ணீரோடு கவலையோடு
கேள்வியோடு பலவீனத்தோடு யாரெல்லாம் வந்திருப்பாங்களோ சுவாமி, அவர்களை முதலாவது உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஆலய பிரகாரங்களில் எனக்கு நிம்மதி கிடைக்குமா என்று சொல்லி ஆண்டவரே நிம்மதியை தேடி சமாதானத்தை தேடி இங்கு அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. திருச்சபையாக அவர்களுக்காக உம்முடைய திருப்பாதம் பணிகிறோம். கரங்களை உமக்கு முன்பாக ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, அவர்களை ஒரு விசை நீர் மன்னிக்க வேண்டுமாய், அவர்களை நீர் சமாதானத்துடன் அனுப்ப வேண்டுமாய், ஆசீர்வதிக்க வேண்டுமாய், பலவீனங்களை பலமாய் மாற்ற வேண்டுமாய், சுகவீனத்தை சுகப்படுத்த வேண்டுமாய், கண்ணீரை கம்பீரமாய் மாற்ற வேண்டுமாய், ஆண்டவரே அவர்களை உற்சாகத்தின் ஆவியினாலே நிரப்ப வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உடலில் உள்ள பலவீனங்களை எல்லாம் நீக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். மனதில் உள்ள கவலைகளை எல்லாம் நீக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். மனதில் உள்ள கேள்விகளெல்லாம் ஆச்சரியக்குறிகளாய் மாறும்படியாய் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் அவர்களை ஒரு விசை தொடும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய சபையிலே உள்ள ஆண்டவரே சீனியர்ஸ் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய பலவீனங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் பலமாய் மாற்றி, ஆண்டவரே அவருடைய கண்ணீரை எல்லாம் நீர் துடைத்து, தேவைகளை எல்லாம் சந்தித்து, கலங்காதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி பலப்படுத்த வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த அருமையான வேளையில் திருச்சபை குடும்பத்தாரை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களுக்கு விரோதமாக பல்லாங்கன் கொண்டு வருகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளையும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் சுவாமி. ஒன்றும் குடும்பங்களுக்கு விரோதமாக செயல்படாதபடி ஆண்டவரே நீர் அன்பாக கட்டி வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த குடும்பங்களுக்கு மத்தியிலே சுவாமி பொல்லாங்கன் செயல்படாதபடி கர்த்தாவே நாங்கள் எல்லோரும் உம்மை நோக்கி ஆண்டவரே ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் பெற்றோர் உறவு ஆண்டவரே எப்பொழுதும் சமாதானமாய் இருக்கும்படியாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தாவே நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. திருச்சபையாக நம்முடைய ஊழியத்தை செய்யும்பொழுது கர்த்தாவே நாங்கள் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஊழியங்களை செய்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததினால் அல்லவோ கர்த்தாவே நாங்கள் இவ்வளவு நாள் பிழைத்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. அதை நினைத்தவர்களாக நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்கிற வாலிப தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பரீட்சைக்காக தயார் பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளை குறிப்பாக பிஎஸ்எல்இக்காகவும் ஆண்டவரே என் லெவலுக்காகவும் மற்ற பரீட்சைகளுக்காக தயார் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னை நோக்கி கேட்க கடவன் என்று சொன்னீரே சுவாமி. நீர் சம்பூரணமாய் கொடுக்கிறவர் அல்லவா ஆண்டவரே. இயேசு என்ற நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் இந்த பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறவர் நீர் அல்லவா சுவாமி. இந்த பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க செய்ய போகிறவர் நீர் அல்லவா சுவாமி. பிள்ளைகளுக்கு எந்தெந்த ஏரியாக்களில் ஆண்டவரே பலவீனம் இருக்குதோ அந்த பலவீனங்களை எல்லாம் நீக்கி சுகமுடன் ஆண்டவரே இந்த பரீட்சையை எழுதவும் உம்முடைய சன்னிதானத்திற்கு முன்பாக வந்து ஸ்தோத்திர பலிகளை இடவும் நீர் கிருபையும் தயவும் செய்யும்படியாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் சுவாமி அங்கிள் இயேசுதாசனுடைய சமூகத்தில் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, ஆஸ்பத்திரியில் உள்ள அவரை நீர் ஒரு விசை தொட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை அவர் மீது விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய முகத்தை அவர் மீது பிரகாசிக்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை, சீக்கிரமாய் அவரை நாங்கள் இங்கு காணவும் உம்மை துதிக்கவும் கிருபையும் தயவும் செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த நாளிலும் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி செல்வின் தேவநாதனை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரன் ரமேஷ் பாபுவை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரன் வின்ஸ்டன் பிரவீனை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி ஸ்வீட்லீனை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி ஏஞ்சலினை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி மில்கா சத்யாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, மேடம் ஜெய்சீலி சந்திரனை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஜெய்சீலி சந்திரனை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரன் ஜோஷியாவை ஒப்புக் கொடுக்கிறோம். மாஸ்டர் ஏரியன் அட்ரின் தியோஃபிலிஸை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பிறந்தநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த புதிய வருடம் ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் நடக்கிற ஆண்டாய், தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுகிற ஆண்டாய், சுகத்துடனும் பலத்துடனும் கர்த்தருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கிற ஆண்டாய் இருக்கும்படியாக நாங்கள் எல்லோரும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்கள் எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ
நெடுநாளாக எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ சுவாமி, இந்த வருடத்திலே அவைகளெல்லாம் அவர்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் உம்முடைய திருச்சித்தப்படி நடக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களை ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வாரத்திலும் ஆண்டவரே, திருமண நாளை கொண்டாடுகிற சகோதரன் சதீஷையும் சகோதரி ஜூலியையும் உடைய சமூகத்தில், ஜூலியட்டையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஆண்டவரே, அவருடைய தனித்திருந்தவர்களை இல்லறத்திலே இணைத்தீர், குடும்பத்தின் தேவைகளை சந்தித்தீர், பிள்ளைகளை கொடுத்தீர். கர்த்தர் அவர்களை இதுகாரும் பராமரித்து பாதுகாத்து வருகிறீர் சுவாமி. அந்த கிருபைக்காக திருச்சபையாக நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டும் ஆண்டவரே அவர்களுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தின் ஆண்டாக ஆண்டவரே, அவர்கள் எதற்காக ஆண்டவரை ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்தை எல்லாம் நிறைவேற்றுகிற உம்முடைய சித்தப்படி நிறைவேற்றுகிற ஆண்டாக கர்த்தாவே, வாழ்க்கையில் என்ன அதிகமாய் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டவர்களாக குடும்பத்திலே உம்முடைய சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வேலை இடத்திலே ஆண்டவரே, அவர்கள் பணி செய்கிற இடத்திலும் ஆண்டவரே சமாதானம், வீட்டிலும் சமாதானம், வெளியிலும் சமாதானம் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வருடம் ஆண்டவரே அவருடைய திருமண வாழ்விலே அதிகமான அன்பு ஊற்றப்படுகிற ஆண்டாக இருக்க நாங்கள் எல்லோரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்தின் எல்லைகளில் அவர்களுக்கு ஆண்டவரே புதிய ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. அதிகமான உயர்வை காணும்படியாக ஆண்டவரே, வெளியிலும் வீட்டிலும் உயர்வுகளை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக சமாதானம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த திருச்சபையின் ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். திருச்சபையை சுற்றியுள்ள ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. கலங்கரை விளக்கமாக நீர் இதை வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை அறியாத பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த புதிய பிளாக்குகளில் குடிவந்திருக்கிறவர்களுக்கு சொல்லும்போது அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த பிளாக்குகளில் விசிட்டேஷன் செய்யும் பொழுது சுவாமி ஆண்டவரே, நீர் இனங்கொண்டு இருக்கிற ஆண்டவரே அந்த ஆடுகளை நாங்கள் இனங்கண்டு கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க சுவாமி. அவர்களை உம்முடைய திருச்சபைக்கு அழைத்து கொண்டு வர கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஒரு கூட்ட ஜனத்தை உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் சம்பாதிக்க கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, திருச்சபையின் மூலமாக நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நடக்கிற ஆண்டவரே எல்லா மீட்டிங்ஸையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் தயார் பண்ணுகிறோம் சுவாமி. உம்முடைய நாம மகிமைக்கென்று அவைகளெல்லாம் தயார் பண்ணவும் ஆண்டவரே, உண்மையான மனதுடன் அவைகளை நாங்கள் சப்மிட் பண்ணவும் ஆசீர்வாதத்தை இந்த திருச்சபை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபைக்காக இரக்கத்திற்காக கெஞ்சி நிற்கிறோம் அப்பா. தேவ கிருபை தேவ தயவு இந்த திருச்சபையின் மீது விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய மாநாட்டிற்காக ஜெபிக்கிறோம். மாநாடு மூலமாக நடக்கிற எல்லா ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். மாநாட்டில் உள்ள ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களது சிங்கை தேசத்தை கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை நீர் காப்பாற்றி வருகிறீர் ஆண்டவரே. நீர் அதிகமாய் தேவைகளை சந்தித்து ஏழை ஜனங்கள் பிழைப்புக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் நீர் கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. உலக நாடுகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. கர்த்தாவே, சமாதானம் இல்லாமல் இருக்கிற நாடுகள், யுத்தத்தினால் நிறைந்திருக்கிற நாடுகள், கண்ணீரோடு கவலையோடு இரத்தத்தோடு படுத்திருக்கிற பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தில் நினைவு கூறுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, தங்களுடைய அன்பானவர்களை இழந்தவர்களை நினைவு கூறுகிறோம். கர்த்தர் அந்த குடும்பங்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுங்க. நம்முடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கு சூழ்நிலையை கொடுங்க. அவர்களும் ரட்சிக்கப்பட ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக நாங்கள் வேண்ட மறந்த இகபர நன்மைகளால் எங்கள் திருச்சபை மக்களை நீர் ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் அணிந்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டல ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம். பரமன் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீரும் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாதரும், தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ஏனென்றால் ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கு உம்முடையிலே சுவாமி, ஆமீன். இப்போதும் சபையின் பெண்கள் சங்கத்தினர் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள்.
சபையார் யாவரும் எழுந்து நிற்போம். இது கர்த்தருக்கென்று கொடுக்கின்ற நேரம். ஜெபம் செய்வோம். அன்பும் இறைக்கும் மகா கிருபையுமுள்ள பரலோக தகப்பனே, அருமையான இயேசப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே யாவரும் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் இருக்கிறதிலிருந்து அப்பா கொடுக்குற ஒவ்வொரு கர்த்தாவே தொகையும் உம்முடைய பணியை செய்யவும் உம்முடைய பணியை தாங்கவும் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கொடுக்குற கரங்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆணத்தின் பல கணிகளை திறந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணிக்கை வேலையை ஆசீர்வதிங்க சுவாமி. நீங்கள் யாருக்கும் கடனாளி அல்ல ராஜா. கொடுக்குற ஒவ்வொருவரும் கர்த்தாவே பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவார்கள் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாவரையும் கரத்திலே மறுபடியுமாக தாழ்த்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Amen.
சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கையில் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனம் மற்றும் பிலிப்பியர் 4 அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 9 வரை. Today's scripture portion is taken from the book of Isaiah, chapter 26, verse 3, and Philippians, chapter 4, verse 4 to 9. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பிலிப்பியர் 4 அதிகாரம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இது கர்த்தருடைய வார்த்தை. சபையார் அமருவோம். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த நாளிலே சபையினுடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரோடு கூட சேர்ந்து நாம் இந்த சுய வெறுப்பு மற்றும் ஜெபத்தின் ஞாயிறாக இந்த நாளிலே அனுசரிக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய செய்தியை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ள நாம் அனைவருக்கும் அநேகருக்கு தெரிந்த நம்முடைய சகோதரி திருமதி கலைமதி நகலன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் இந்த மண்ணின் புதல்வி அமுக்கிய திருச்சபையிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் என்று ஆண்டவருடைய செய்தியை நமக்கு கொண்டு வருவார்கள். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் அழகாக சொன்னார். இந்த மண்ணின் என்ன சொன்னீங்க பாஸ்டர்? புதல்வியா? ஓகே, அதுக்கு நான் பிறகு வருகிறேன். இந்த காலை ஆராதனையிலே தேவ செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். நிச்சயமாக சபை போதகர்களுக்கும் பெண்கள் சங்கத்தின் செயலவை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றி. பாஸ்டர் சொன்னது மாதிரி நான் இது என்னுடைய பிறந்த வீடு அப்படி என்று சொன்னால் அது மிகை இல்லை. ஏன் என்று சொன்னால் இந்த திருச்சபையிலே 1980கள் 90களில் நான் வந்தபொழுது அப்பொழுது நான் ஒரு யூத், சரியா, வாலிப சங்கத்தில் அதிகமாக நான் இருந்தேன். கர்த்தரை அறிந்து கொண்டு அவரை என்னுடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த திருச்சபையிலே எனக்கு ஞான சாங்கம் வழங்கப்பட்டது. இந்த திருச்சபையிலே வாலிப சங்கத்திலே அநேக ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். இங்கே வாலிப சங்கத்தில் நான் என்னுடைய ஆத்மீக வாழ்க்கையில் அதிகமாக வளர்ந்தேன். ஆவிக்குரிய ஜீவியத்திலே அதிகமாக பைபிள் ஸ்டடீஸ், ப்ரேயர்ஸ் என்னை வளர்த்து விட்டது MYF. அதில் எனக்கு எல்லளவும் சந்தேகமில்லை. அதன் பிறகு எனக்கு இங்கே திருமணம் நடந்தது. என்னுடைய கணவரும் நானும் ஊழியத்திற்கென்று இங்கே ஜெபித்து எங்களை அனுப்பினார்கள். எல்லா துதியும் கனமும் என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கே சேரும். என்னுடைய மூத்த மகன் இங்கே குழந்தை ஞானஸ்தானம் பெற்றான். அதனால் அங்கோக்கியோக்கு வரும்போதெல்லாம் எனக்கு நிறைய நல்ல நினைவுகள், மெமரிஸ் வரும். சொன்னது போல் பிறந்த வீடு அல்லவா, ஆனால் கட்டடம் மாறி இருக்கிறது. அநேக மக்கள் உங்களுக்கு புதுசாக வந்திருக்கீங்க. ஒரு சில பழைய முகங்களை பார்க்குறேன். அங்கிள் போஸ் இப்போவும் எல்லாருக்கும் அங்கிள் போஸ் தான் நினைக்கிறேன். எங்களுடைய வாலிப காலத்திலேருந்து அதிகமாக வாலிபர்களை ஊக்குவித்த ஒரு நல்ல மனிதன். தொடர்ந்து இந்த மாதிரியான இந்த சூழ்நிலையிலே கடவுள் என்னை இங்கே கொண்டு வந்து உங்களுடன் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி அவர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் மீண்டும் அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சுவாமி,
உங்களுடைய வார்த்தைகள் சுவாமி எங்களுடைய இருதயத்தில் ஊடுருவி பாய்ந்து சுவாமி கிரியை செய்ய நான் ஜெபிக்கின்றேன். Lord, that you will speak to us through your words and through your servant. In Jesus' name we pray. Amen. இன்று பெண்கள் சங்கத்தின் ஜெப சுய வெறுப்பு ஞாயிறு என்று நாம் அனுசரிக்கின்றோம். வாசிக்கப்பட்ட வசனங்களை நாம் கேட்டோம். இந்த ஜெப சுய வெறுப்பு வாரம் என்று சொல்லும்போது அது ஒரு வாரமாக பெண்கள் சங்கம் அனுசரிப்பார்கள். அதனால் எங்களுக்கு ஒரு 7 தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதில் நம்ம தியானங்கள் இந்த வாரம் பூர்வமாக தியானங்களை படித்து கொண்டு வருகிறோம். அதில் முதல் தலைப்பில் தான் நான் பேச ஆசைப்படுகின்றேன். அந்த தலைப்பானது God speaks within us. Changing times, unchanging peace. Changing times, unchanging peace. God's peace with us. மாறி வரும் காலங்கள், மாறாத சமாதானம், நமக்குள்ளே தேவனின் சமாதானம். வாசிக்கப்பட்ட அந்த வசனங்களுக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். குறிப்பாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 தொடங்கி 9 வசனங்களை நாம் இன்று பார்ப்போம். மாற்றம், சேஞ்ச். மாற்றம் என்று சொல்லும்பொழுது நமக்கு என்னெல்லாம் நினைவுக்கு வரும்? மாற்றம் என்று சொல்லும்போது நிச்சயமாக நம்மளை சூழ்ந்து பல மாற்றங்களை நாம் பார்க்க முடியும். நம்மிலே மாற்றம், நம்மை சார்ந்தவர்களிலே மாற்றம், வேலை இடத்திலே மாற்றம், உலகத்திலே மாற்றம் என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்போ நம்மளே மாற்றம்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன நினைவுக்கு வரும்? எப்படியெல்லாம் கடந்த 5 வருடம் வைத்துக்குவோம். கடந்த 5 வருடங்களில் நம்ம மாறி இருக்குமா? கண்டிப்பாக மாறி இருப்போம். ஒன்று வெயிட்டு குறைச்சிருப்போம், இல்லை வெயிட்டு போட்டிருப்போம், இல்லை வேலை மாறி இருப்போம். ஏதோ ஒரு வகையில் 5 வருஷம் நம்மளுக்கு வயசு கூடி இருக்கும். அதை நம்ம தடுக்க முடியாது அல்லவா? அதே மாதிரி குடும்பத்தில் மாற்றம் இருக்கும். பிள்ளைகள் வளர்ந்துருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் வீடு மாறி இருக்கலாம், இல்லை நீங்கள் திருச்சபை கூட மாறி வந்திருந்துருக்கலாம். அந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும். பிறகு வேலை இடத்துல மாற்றங்கள். இப்போ இந்த 5 வருடங்கள்னு சொல்லும்போது கோவிட் காலத்தில் கடந்து வந்து கொண்டு இருக்கோம். ப்ரீ கோவிட், போஸ்ட் கோவிட் அப்படி இருக்குது. வேலை இடத்துல இப்போ வீட்டிலிருந்தே வேலை செய்யலாம். ஜூம் வழியாக நம்ம கூட்டங்கள் நடத்தலாம். அந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்குது. HBL, பெற்றோருக்கு அது பிடிக்காத வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன். இல்லம் சார்ந்த கற்றல், வீட்டில் உட்காந்து படிக்கணும் பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போவேனா, அந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிறைய வந்துருச்சு. உலகத்தில் மாற்றங்கள் இருக்கா? நிச்சயமாக யுத்தங்களை பார்க்குறோம் நம்ம. வெள்ளம், பேரிடர்கள், அந்த மாதிரியான மாற்றத்தினால் தேசங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வருகின்றன என்பதை நாம் கண்டு கொண்டு வருகின்றோம். சில மாற்றங்கள் நமக்கு ஒரு குழப்பத்தை தரும். Some changes brings about chaos in our lives. அப்படி தானே நம்மளுடைய சமுதாயத்தில், இந்த நாட்டில் அந்த மாதிரியான ஒரு சில குழப்பங்கள் வர அது காரணமாக இருக்கும். ஆனால் மாற்றங்களிலிருந்து நாம் என்றைக்குமே ஓடிவிட முடியாது. நம்மை சுற்றி இருக்கின்ற மாறி வரும் ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மாற்றங்களை நம்ம எப்படியாவது சந்தித்து தான் ஆகணும். ஆனால் இதன் மத்தியிலே மாறாதது ஒன்றே ஒன்று தான். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர். சரி, ஒன்லி காட் டசன்ட் சேஞ்ச். காட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். எஸ்டர்டே, டுடே, ஃபாரெவர், ஜீசஸ் இஸ் த சேம். அதில் ஒண்டி தான் நம்மளுக்கு தெரியும், நிரந்தரம். காட் இஸ் இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, கடவுளோட தன்மை அப்படிப்பட்டது, அவருடைய குணாதிசயம் அப்படிப்பட்டது, அவருடைய இயல்பு அப்படிப்பட்டது. அவர் மாறாத ஒரு கடவுளாக இருக்கிறார். இப்போ நம்ம மனிதர்கள் எடுத்துக்கிட்டோன்னா, நம்மளே எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு மூடு இருக்கும். மூடு தெரியுமா? மனநிலைன்னு சொல்லுவோம். இப்போ வீட்டில் என்னாச்சும் கேட்கணும் அப்படின்னா, முதல்ல இப்போ கணவர் டென்ஷன் கேட்கணுன்னா வேலை விட்டு வந்தோடனே மூடை பார்ப்போம். இன்றைக்கி சரியில்லை, கேட்க வேணாம் அப்படின்னு நினச்சிடுவோம். பிள்ளைங்களும் அப்படி தான். என்னாச்சும் கேட்கணுன்னா, இன்றைக்கி அம்மா அப்பாவோட மூடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. மனநிலை சரியா இல்லை, அம்மா ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா அப்பாட்ட கேட்டுக்குவோம் அப்படின்னு பிள்ளைங்களுக்கும் தெரியும். அப்படி தானே? இப்போ வேலை இடத்துல வச்சுக்குவோம், நம்ம முதலாளிகிட்ட போய் லீவு கேட்கணும், விடுப்பு கேட்கணும். இப்போ நான் ஒரு ஆசிரியை, அதனால் நான் என்னாச்சும் எனக்கு தேவையாக இருந்தால் நான் போய் என்னோடய பிரின்ஸிபல், பள்ளி முதல்வர்னு சொல்லுவோம், அவர்கிட்ட போய் அனுமதி கேட்கணும். இப்போ இல்லை, இது பழைய பள்ளிக்கூடத்தில் எங்களுடைய பிரின்ஸிபல் ஆஃபீஸ்க்கு வெளியே அந்த அட்மின் கிளாக்ஸ் உட்காந்துருப்பாங்க 3 பேர். அப்போ எங்களோட பிரின்ஸிபல்கிட்ட நம்ம பேச போகிறதுக்கு அந்த வழியாக ஆசிரியர்கள் போனோன்னா, அவங்க எங்களை பார்த்து சுனாமி அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆஹா இன்றைக்கி பிரின்ஸிபலுக்கு மூடு சரியில்லை, எல்லாம் திரும்பி போயிடுவோம், அந்த வழியே போக மாட்டோம்.
ஏன்னா மனிதர்கள் நம்ம அப்படி தானே, நம்மளுடைய மனநிலை எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாதுல்ல. God is not like that. We can go to him 24/7. அப்படி தானே? ஏன்னா அவர் மாறாத ஒரு கடவுள். எந்த நேரத்திலும் அவர் நமக்காக அவைலபிளாக இருப்பார். எந்த நேரத்திலும் நம்ம கடவுளை கூப்பிடலாம். எண்ணாகமம் 23:19 யாராச்சும் வாசிக்கிறீங்களா? எண்ணாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம். நன்றி சிஸ்டர், தேங்க்யூ. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் மனம் மாறாதவர். ஹீ இஸ் த சேஞ்ச். கடவுளோட தன்மை அப்படிப்பட்டது. அதனால தான் அவரிடம் நம் தேவனுடைய சமாதானமும், மாறாத சமாதானம் எங்கே நம்ம பார்க்க முடியும்? தேவனிடத்தில் மட்டுமே அந்த மாறாத சமாதானத்தை பார்க்கலாம். முன்பு நான் சொன்னது போல இந்த உலகத்தில் எவ்வளவோ உலக செய்திகள் கேட்கும்பொழுது யுத்தங்களை பார்க்கிறோம், குற்ற செயல்களை பார்க்கிறோம், துப்பாக்கி சூடால் இறக்கப்பட்டிருக்கிற மனிதர்களை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் படிக்கும்பொழுது, உலக செய்திகளை படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு பயம், ஒரு திகில் ஏற்படுகிறது. வேலை இடத்துக்கு போனால் ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் அப்படின்வாங்க. ஒரு போட்டித்தன்மை, ஒரு பொறாமைத்தன்மை அங்கே வந்துடும். சில நேரத்தில் வீட்டுக்கு போய் அமைதியை காண்போமே அப்படின்னு போனால் அங்கேயும் சில நேரத்தில் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கலாம். நம்மளோட தனிமையாக இருக்கும் பார்த்தீங்களா, யாருமே இல்லாமல் when we are lonely, when we are alone, தனிமையில் கூட நம்மளுக்கு சில நேரத்தில் அந்த சமாதானம் இருப்பது இல்லை அப்படி என்பதை சில நேரங்களில் நம்ம அறிந்து கொள்ளலாம். இப்போ நான் சொன்னது போல் இன்றைக்கு தலைப்பானது நமக்குள்ளே தேவனின் சமாதானம். இப்படி அமைதி இல்லாத இந்த உலகத்தில் நம்மளுக்கு சமாதானம் தேவன் மட்டுமே தர முடியும். சமாதானம் அந்த சொல்ல கேட்டால் நம்மளுக்கு வேற எந்த சொற்களோட அதை சம்மந்தப்பட்டு நம்ம சொல்லலாம்? நீங்கன்னா கொஞ்சம் பேசலாம். சமாதானம் வேற எந்த சொல்லோட சொல்லலாம்? அமைதி, வெரி குட். வேற நிம்மதி, ரைட். அமைதி, நிம்மதி அப்படியான சொற்களில் இந்த சமாதானம் என்ற கருத்து உள்ளடக்கியிருக்கிறது. ஒரு குட்டி கதை சொல்கிறேனே. ஒரு ஆசிரியர், உயர்நிலை பள்ளி ஆசிரியர்னு வச்சுக்கோங்க, மாணவர்கிட்ட கேட்டாங்களாம், சமாதானமான மரணம்னா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்போது ஒரு பையன் வேகமாக, ஒரு மாணவன் முன்னுக்கு இருந்த மாணவன் வேகமாக கையை தூக்கி, சமாதானமான மரணம் என்னோட தாத்தாவோட மரணம் அப்படின்னு சொன்னார். அப்போ ஆசிரியர் கேட்டாரா, ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு? எங்கள் தாத்தா தூங்கிட்டு இருக்கும் போதே இறந்துட்டாரு அப்படி. அப்போ ஆசிரியர் சொன்னார், நல்ல ஒரு மரணம் தான் அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டாரா, சமாதானம் இல்லாத ஒரு மரணம்னா என்ன அப்படின்னு. உடனே அந்த பையன் மீண்டும் கையை தூக்குனான். அப்போ ஆசிரியர் இந்த பையன் ரொம்ப ஆர்வமாக எல்லாத்துக்கும், சரி நீயே சொல்லு, சமாதானம் இல்லாத மரணம்னா என்ன மரணம் அப்படின்னு. அப்போ அந்த பையன் சொன்னானா, என்னோட தாத்தாவோட நண்பர்களோட மரணம். அப்போ இவர் சொன்னார், ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டபோது அந்த பையன் சொன்னது, அந்த மாணவன், ஏன்னா எங்கள் தாத்தா தூங்கிக்கிட்டே வண்டி ஓட்டிருந்தாரா, அந்த வண்டி பின்னால் உட்காந்துருந்தது அவருடைய நண்பர்கள்னு. புரிஞ்சிருச்சா? இது ஒரு நகைச்சுவைக்காக நான் சொன்னேன். இப்போ சில சிரிப்பு தெரியுது, நல்லா இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. சரியா? அப்போ இது ஒரு நகைச்சுவைக்காக தானே சொல்கிறோம். ஆனால் சமாதானம் என்பது நம்ம உணரணும். தட்ஸ் கால் காட்ஸ் பீஸ் விதின் அஸ். இந்த பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் பவுல் எழுதினார். 4வது இந்த அதிகாரத்தில் நம்மளுக்கு தேவனுடைய சமாதானம் வேண்டும் என்றால் நாம் எதையெல்லாம் கடைப்பிடிக்கலாம், என்னவெல்லாம் நாம் செய்யலாம் என்று நாம் பார்ப்போம். என்னுடைய முதலாவது குறிப்பானது 4-5 வசனங்களே இருக்கின்றது. பிலிப்பியர் 4, the first 2 verses 4-5. அதன் முதன் குறிப்பானது சூஸ் ஜாய். தெரிவுகள். நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய தெரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெரிவுகள்னா சாய்ஸஸ். சரியா? இங்கே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், சந்தோஷத்தை தேர்ந்தெடுங்கள். நான் வாழ்க்கையில் எதை தேர்ந்தெடுக்கணும்? சந்தோஷம். இந்த ஜெப சுய வெறுப்பு வாரத்தில், இந்த ஞாயிறில் சுயத்தை வெறுத்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று அர்த்தம் கிடையாது. எந்த விதமான சந்தோஷம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் டு சூஸ் ஜாய். பிலிப்பியர் 4:5 ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? 4 வாசிக்கமா?
நன்றி. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். 2 முறை பயன்படுத்தியிருக்காரா அந்த சொல்ல? அந்த ஒரே வசனத்தில் எந்த சொல்? சந்தோஷமாய் இருங்கள். யாருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும். இது மிகவும் முக்கியம். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது தான் அங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு கட்டளை. கட்டளை, நெக்ஸ்ட் ஸ்லைட். கட்டளைன்னு சொன்னால் என்ன? இட்ஸ் எ கமாண்ட். கட்டளைன்னா நம்ம செய்யணும். வசனம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலை. சந்தோஷமாய் இருங்கள், அது ஒரு கட்டளை. இப்போ கட்டளைன்னு சொல்லும்பொழுது இப்போ இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல், காலிங் ஃபார் அ லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஜாய். இப்போ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரிலாம் நிறையா வந்துருச்சுல நம்மளுக்கு. அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கிறதும் நம்மளுடைய வாழ்க்கை முறையாக இருக்கணும்னு பவுல் சொல்கிறார். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறது, சரியா? இந்த சந்தோஷமானது உலகபூர்வமான சந்தோஷம் கிடையாது. அதில் வேறுபாடு இருக்கிறது. உலகபூர்வமான சந்தோஷம்னு சொல்லும்போது அது எதில் வரும்? நம்மளுடைய உடைமைகள் இருக்கும், நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய என்னென்ன நம்மளுக்கு உடைமைகள் இருக்கிறதோ, ஒரு கல்வியாக இருக்கலாம், இல்லை நம்மளோட வேலையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், எது வேணுமாலும் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு சந்தோஷம் வரும். ஆனால் அந்த சந்தோஷம் நிரந்தரமானது கிடையாது. கர்த்தருக்குள் அது சந்தோஷமாக இருப்பதற்கு அடையாளம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான சந்தோஷம் எப்படி தெரியுமா? அது சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளுடைய மனநிலை மாறும். இட்ஸ் லைக் இமோஷ்னல் ரோலர் கோஸ்டர். இதுனா எனக்கு நல்லது நடந்தால், எனக்கு இதெல்லாம் ப்ரொமோஷன் கிடச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன். இல்லாவிட்டால் என்னுடைய சந்தோஷம் என்னிடம் இருந்து பறி போய்விடும். ஆனால் கர்த்தருக்குள் சந்தோஷம் என்பது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அதாவது அவர் கருத்திலே எல்லாமே இருக்குது, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாமே இருக்கிறது. இட்ஸ் a deep down confidence that God is in control of everything. நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி வேணுமாலும் இருக்கலாம். எல்லா நேரமும் நம்ம சூழ்நிலையை அப்படி இருப்போன்னு இல்லை. நம்மளுக்கும் கஷ்ட காலங்கள் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் பவுல் என்ன சொல்கிறார்? சந்தோஷமாய் இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். ஏன்னா நம்மளுடைய கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவானதை மட்டும் செய்கின்ற ஆண்டவர்களாய் இருக்கும். சில நேரங்களில் நான் சொன்னது போல் சூழ்நிலைகள் நம்மளுக்கு சாதகமாக கூட இருக்காது. இந்த வெளியரங்கமான இந்த சந்தோஷம் நான் சொன்னேன்ல, அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. சந்தோஷத்தை அது நிரந்தரமாக தர முடியாது. We rejoice not in our situation, but in our Savior. Not in our circumstances, but in Christ. ஸோ கர்த்தருக்குள் ஒரு மகிழ்ச்சி சந்தர்ப்ப சூழ்நிலையில் அல்ல, அது ஒரு தெய்வீகமான ஒரு சந்தோஷம். அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் கர்த்தர். சூழ்நிலைகள் மாறலாம், அதற்கு ஏற்ப நம் சந்தோஷமும் மாறினால் அது கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது இல்லை. ஆனால் கர்த்தர் மாறாதவராகவே இருக்கின்றார். இந்த சந்தோஷம் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் தெரியுமா? எப்படி கிடைக்கும் தெரியுமா? அவருடன் நாம் நல்லுறவு வைத்திருக்கும் பொழுது. யோவான் 15:5 சொல்கிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். இந்த நிலைத்திருப்பு என்று சொல்கிறோம்ல. ஸோ வென் யூ ஹேவ் அ ரிலேஷன்ஷிப், ஒரு நல்லுறவு இருக்கும்பொழுது இந்த சந்தோஷமானது நிச்சயமாக நமக்கு அதை அனுபவிக்க முடியும். அதன் அடுத்த பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்த பகுதி என்னவென்றால் நன்றி உள்ளவர்களாக நம்ம இருப்போம். எப்படி நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும்? நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு படித்தோம். அடுத்த வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. கர்த்தருக்கு நன்றி சொல்ல நம்மளுக்கு பல காரியங்கள் உள்ளது. தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்குறோம், குடும்ப வாழ்க்கையில் அவருடைய ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம், வேலையில் ஊழியங்கள் என்று நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு அருமையான பழைய பாடல் இருக்கிறது, எண்ணி எண்ணி துதி செய்வாய். கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், கவுண்ட் தேம் ஒன் பை ஒன். அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாம் சந்தோஷமாக இருப்போம் அல்லவா? இப்போ கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கும் போது த செகண்ட் பார்ட் ஆஃப் இட், நீங்கள் 5வது வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் ஏன் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்ல தெரியுமா? வசனம் 5 சொல்கிறது, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். த லார்ட் இஸ் நாட் ஃபார், த லார்ட் இஸ் நியர். நமக்கு அருகில் பக்கத்தில் இருக்கிறார். அதனால் அந்த தெய்வீகமான ஒரு சந்தோஷம் நமக்குள்ளார இருக்கணும். பிகாஸ் காட் இஸ் நியர். நம்ம கூப்பிடும் வேலையில் அவர் நம்மளுக்கு அருகிலே இருக்கிறார், நம்ம பக்கத்திலே இருக்கிறார். அந்த சந்தோஷம் நிலையான ஒரு சமாதானத்தை நமக்கு தரும்.
கர்த்தர் என் பக்கத்தில் அருகில் இருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது அது நமக்குள்ளே ஒரு சமாதானத்தை தரும். இந்த சமாதானம் உலகத்தில் இருக்கின்ற சமாதானம் போல இல்லை, அது நிரந்தரமானது. பவுல் எங்கே இருந்து இந்த நிருபத்தை எழுதுறாரு? பிலிப்பியர் சபைக்கு எழுதுறாரு. பவுல் எங்கே இருந்து இந்த நிருபத்தை எழுதுறாரு? சிறைச்சாலையிலிருந்து எழுதுறாரு. சிறைச்சாலையிலிருந்து அவர் என்ன எழுதுறாரு? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. முதல்ல சிஸ்டர் ராஜம் சொன்னாங்க, எல்லாம் கொஞ்சம் சிரிங்களேன், சந்தோஷமா இருங்க அப்படின்ட்டு. அப்படி தானே சிஸ்டர்? அப்போ பவுல் சிறைச்சாலையில் இருக்காரு, ஆனால் அவர் சந்தோஷமா இருங்கன்னு மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுறாரு பாருங்க. அது எப்படி சாத்தியம்? ஏனென்றால் பவுல் சிறைச்சாலையிலே அவரோட கட்டுகளை அவர் பார்க்கவில்லை. அவர் எதை பார்த்தார் தெரியுமா? அவர் இது எழுதும் போது அவர் வாழ்க்கையில் கடவுள் கூட்ட ஆசீர்வாதங்களை நினைத்து பார்த்தார், தன் சக நண்பர்களை நினைத்து பார்த்தார், சபை மக்கள் அவருக்காக ஜெபிப்பதை நினைத்து பார்த்தார், அவருடைய விசுவாசத்தை நினைத்து பார்த்தார். தேவன் அவருக்கு சமீபமாக இருக்கிறார் என்பதை பவுல் உணர்ந்து கொண்டார். அதனால தான் அவரால் இதை எழுத முடியுது. சிறைச்சாலையில் இருந்தாலும் சந்தோஷமாக இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள்னு பிறரை அவர் ஊக்குவிக்கிறார். நம்மளனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போட்டால் என்ன எப்படி நம்ம பேசுவோன்னு நம்மளுக்கு தெரியும். ஆண்டவரே நம்ம கேள்வி கேட்போம். ஆனால் பவுல் எப்படி அந்த சமாதானத்தை கண்டு கொண்டார் என்று பார்க்குறீங்களா? அதனால தான் பவுல் என்ன சொல்கிறார்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நமக்கு நிச்சயமாக இயேசு போதுமே, இயேசு போதுமேன்னு நம்ம பாடுறோம். அப்போ பாடும் பொழுது அந்த சமாதானம் நம்மளுக்கு வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷத்தை தேடினவர்களாக சந்தோஷத்தை தேர்ந்தெடுங்கள். சந்தோஷமாக இருப்போம், நிச்சயமாக சமாதானத்தை நாம் காண முடியும். அடுத்த குறிப்பானது வசனம் 6-7. யாராவது ஒருவர் வாசிக்க முடியுமா? நன்றி. இங்கே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், இப்போ 4:5 நம்ம என்ன பார்த்தோம்? சந்தோஷமாக இருங்கள் பார்த்தோமா? இப்போ உடனே சந்தோஷத்தோட டைரக்ட் ஆப்போசிட் வந்துருச்சு, கவலை வந்துருச்சு. ஆனால் கவலை என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, ஒரு சிலவற்றையும் குறித்துன்னு கிடையாது, வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தை கூட, அதுக்கப்புறம் வசனம் அப்படியே போயிட்டே இருக்குது. கவலை என்பது வேறு, கரிசனை என்பது வேறு. உற்சாகமாக ஒரு விஷயத்தை பற்றி இருக்கிறது வேறு. இப்போ கரிசனை இருக்கும், கண்டிப்பாக பிள்ளைகளோட படிப்பை பற்றி கரிசனை இருக்கும், நம்மளோட வேலையை பற்றி கரிசனை இருக்கும், நம்மளோட எதிர்காலத்தை பற்றி கரிசனை இருக்கும், ஆரோக்கியத்தை பற்றி கரிசனை இருக்கும், பொருளாதாரம் அப்படின்னு பல விஷயங்களில் நம்மளுக்கு ஒரு கவலைக்கு பதிலாக அது கரிசனையாக நம்ம மாற்றணும். சரியா? கரிசனை இருக்கலாம். நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, ஆங்கிலத்தை அந்த வார்த்தை வந்து anxious, that your anxiety takes over, you know. அதாவது அது என்ன சொல்ல வராங்கன்னா, இட்ஸ் when our concerns make you more anxious. உங்கள் கவலை உங்களை ஆட்கொள்ளும் பொழுது, ஆட்கொள்ளுறதுன்னு என்ன தெரியுமா? அந்த கவலை வந்து உங்களை அப்படியே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. ஒரு பதற்றமான, சிலவங்கிட்ட பேசியிருக்கீங்களா? அப்படி பதட்டமாகவே பேசுவோம். ஐயோ சிஸ்டர் தெரியல, முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படி. நம்மளுக்கே நல்லா தான் இருப்போம், அதுக்கு பிறகு பிபி நம்மளுக்கு ஏறிடும். எனக்கு அந்த அனுபவம் இருக்குது, அதனால் சொல்கிறேன். அப்போ இந்த கவலை என்பது மனிதர்கள்லாம் கவலை வரும், சரியா? ஆனால் இட் ஷுட் நாட் ரூல் யூ. தூங்க முடியல, சாப்பிட முடியல, அதெல்லாம் சொன்னால் அப்போ கடவுள்னு ஏன் நம்ம வாழ்க்கையில் வச்சுருக்கோம்? இருக்காரு. அப்போ அதனால தான் பவுல் முதல்ல சந்தோஷத்தை சொல்லிட்டு இந்த கவலையை பற்றி சொல்கிறாரு. இந்த கவலை நம்மிடமிருந்து எப்போது நம்முடைய சந்தோஷத்தை பாதிக்கிறதோ, பறிக்கிறதோ, அது நமது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நல்லதல்ல. நமது சந்தோஷம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் இருக்கும் சந்தோஷம், அது பவுலுக்கு நன்றாக தெரியும். ஸோ அந்த சந்தோஷம் நம்மளுக்கு வேணும்னா நம்ம இந்த கவலையெல்லாம் என்ன செய்யணும்னு இப்போ கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்பு இந்த மாதிரி கவலைப்படுறது ரொம்ப பற்றின்னு ஒரு கணிப்பு எடுத்தாங்க, ஒரு ஆய்வு, ஒரு சர்வேன்னு சொல்லலாம். சில வருடங்களுக்கு முன் உலகளாவிய ஒரு சர்வேயில் வந்து எதுக்கெல்லாம் மக்கள் கவலைப்படுறாங்க அப்படின்னு ஒரு கணிப்பு எடுத்தாங்களாம். அதில் ஒரு 40 விழுக்காட்டினர் கவலைப்பட்டது நடக்கவே இல்லை. என்ன 40 விழுக்காடு பெரிய ஒரு எண்ணிக்கை. அது அவங்க கவலைப்பட்டு அதெல்லாம் நடக்கலை. அது ஒரு anxiousness தான், ஆனால் அது நடக்கலை.
30 விழுக்காட்டினர் கடந்த காலத்தில் நடந்ததே பற்றி நினைத்து இன்ன வரைக்கும் கவலையிலே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 12 விழுக்காட்டினர், இது நம்ம எல்லாருக்கும் நடக்கும், இந்த ஹெல்த் செக்கப்னு ஒன்று போவோம். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே போனோம், ஃபுல் பாடி செக்கப், ரத்தம் எல்லாத்தையும் செக்கப் பண்ணுவாங்க. செக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ரத்தம்லாம் கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆனால் வந்துட்டு எப்படி இருப்போம்? ஒரே டென்ஷனாக இருப்போமா? என்ன ரிசல்ட் வரப்போகுது, சுகரா பிபியா என்னன்னு தெரியாது, ஒரே டென்ஷனாக இருப்பான். ராத்திரி வரைக்கும், ராத்திரியோ சில நேரத்தில் ஒரு வாரம் கழிச்சு தான் வர சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி 12 விழுக்காட்டினர் இந்த நம்மளோட உடலோட ஆரோக்கியத்தை நினைத்து 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 கவலைப்பட்டே நம்மளுக்கு எல்லாம் வந்துடும் நினைக்கிறேன் அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் 10 விழுக்காட்டினர் தேவையில்லாத காரணங்களை நினைச்சு கவலைப்படுறாங்க. 8 விழுக்காட்டினர் மட்டுமே மிகவும் முக்கியமான விஷயங்களை நினைத்து கவலைப்படுகிறார்கள் என்று ஆய்வு கூறுகிறது. சரியா? அப்போ வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் செய்ய வேண்டும். நம்மளுக்கு இந்த கவலையாக இருக்குல்ல, நீங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25, 27 எல்லாம் வாசிட்டிங்கன்னா, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம், அந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். அதை பற்றி எல்லாம் நம்ம கவலைப்பட்டோன்னா 27வது வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, கவலைப்படுகிறதுனாலே, யாச்சும் ஒரு ஆள் வாசிங்க அது. இப்போ கவலைப்பட்டுட்டே இருக்கோம், ஆனால் நம்ம சரீர அளவத்தோடு ஒரு முளத்தை என்னாச்சும் நம்மளால் மாற்ற முடியுமா? முடியாது. ஏன்னா நம்மளுடைய காலங்கள் யார் கையில் இருக்குது? கர்த்தர் கையில் இருக்கிறது. கவலைப்படுவதனால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அது ஒன்றும் மேலும் மேலும் நம்மளுக்கு மன உளைச்சலை தான் கொடுக்கும், மோர் ஸ்ட்ரெஸ். ஸோ நம்முடைய தேவனுடைய சமாதானம் நம்மிடம் இருந்து அது எடுத்துருக்குது, பிரிக்கிறது. சமாதானத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இட் ட்ராப்ஸ் அஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்சிங் காட்ஸ் பீஸ். சமாதானத்தை நம்மிடம் இருந்து அது குலைக்கிறது நம்ம கவலைப்படுகிறதுனால. இதற்கு தீர்வு என்ன? தீர்வு நீங்கள் தொடர்ந்து அந்த வசனங்களை படிச்சிங்கன்னா, ஜெபம் செய்ய வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கா. உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய கவலைகளை ஜெபங்களாக மாற்றுங்கள். உங்கள் கவலைகளை எதுவாக மாற்ற வேண்டும்? ஜெபங்களாக மாற்ற வேண்டும். ஸோ சூஸ் டு ப்ரே. அதனால தான் நான் சூஸ் டு ப்ரே. ஜெபத்தை தேர்ந்தெடுங்கள். டூ நாட் வரி, பட் வென் யூ வரி யூ ப்ரே. நம்முடைய கவலைகள் எதற்கு அறிகுறி தெரியுமா? இப்போ நம்மளுக்கு கவலை வருதா, அது எதற்கு அறிகுறி? இப்பொழுது நீ ஜெபம் செய்ய வேண்டும் என்பதற்கு அறிகுறி. அது ஒரு நினைவூட்டல். நம்ம எல்லாத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் அவரிடம் கொடுக்க வேண்டும். இந்த பாரமானது எனக்கு சுமக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. we give it to God because God is in control. கடவுளிடம் மீண்டும் அந்த ஜெபத்தில் நீங்கள் சொன்னீங்க என்றால் கண்டிப்பாக அவர் நமக்கு வாழ்க்கைக்கு பொறுப்பு கர்த்தர். அதை அவரிடமே நாம் விட்டு விடுவோம். நாம் அவரின் சொந்தம், அவரால் எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கை என்ற சமாதானம் நமக்கு வரும். 6வது வசனத்தில் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் 2 சொற்கள் இருக்குது. நம்ம விண்ணப்பங்களை எப்படி கேட்கணும்? விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்கூடிய ஜெபத்தினால் ஸ்தோத்திரத்தோடு கேட்கணும். டிமாண்ட் பண்ணக்கூடாது. சில ப்ரேயர் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் இதெல்லாம் செய்யணும், எனக்கு வேறு சான்ஸே இல்லை, யார்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாத மாதிரி இருக்கும், ரிவர்ஸ் ரோலில் இருக்கும், யார் கடவுள்னு தெரியாது. ஆனால் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வேண்டுதல் இருக்கும், நம்மளுக்கு ப்ரேயர்ஸ் இருக்கும், பெட்டிஷன்ஸ் இருக்கும். எதை நம்ம செய்தாலும் அதை ஸ்தோத்திரத்துடனே செய்ய வேண்டும். ஓகே. ஜெபம் என்பது கடவுளுடன் தொடர்பு கொள்ளும் ஒரு செயல். இன்றைக்கு நம்ம ஜெப சுய வெறுப்பு ஞாயிறு. ஸோ ஜெபத்தோட முக்கியத்துவத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். ஜெபம் என்பது கடவுளுடன் தொடர்பு கொள்ளும் செயல். ஜெபம் கடவுளோட நம்ம பேசுகிறோம், நம்மளோட அப்பா அம்மாட்ட பேசுகிறோம்ல, அந்த மாதிரி நம்ம பேசலாம். அது அவருடன் பேசுவது தான். அதே நேரத்தில் வேண்டுதல் என்ற சொல்ல அங்கே வருது. வேண்டுதல் என்பது ஒரு மனு மாதிரி. கடவுளிடம் ஏதாவது நாம் கோரும்னா நம்ம கேட்கிறது. இரண்டையும் நீ ஜெபம் பேசுகிறிய ஆண்டவர்கிட்ட, இல்லை நீ எதுவும் கேட்கணுமா, வேண்டுதல் செய்யணுமா, ரெண்டையும் எப்படி செய்யணுமா? நன்றி உணர்வுடன் செய்ய வேண்டும். ஸ்தோத்திரத்தோடே கடவுளுடன் கோர வேண்டும், கேட்க வேண்டும், அப்படி என்று நாம் பார்க்கின்றோம்.
ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும், வேண்டுதல் வந்து குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக ஜெபம் நம்ம பேசுறதுன்னு பார்த்தோம். ஆனால் வேண்டுதல்னு சொல்லும்போது நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் கடவுளிடம் நாம் கேட்கின்ற ஒரு செயல். நம்முடைய இந்த கவலையை நாம் மறக்க வேண்டும் என்றால், அந்த பதற்றமான நிலை குறைய வேண்டும் என்றால் நாம் ஜெபம் செய்ய வேண்டும். யாராச்சும் நம்ம ஒருத்தர் கூட இப்போ நம்ம ஜெபம் செய்துட்டு வரோம்னு சொல்லிச்சுக்குவோம், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கடவுள்கிட்ட ஜெபம் செய்த பிறகு இன்றைக்கி ஏன் நான் ஜெபம் செஞ்சேன், ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படி நினைப்போமா? கண்டிப்பாக இல்லை. ஜெபம் செய்த பிறகு நமக்குள்ளார ஒரு அமைதி கிடைக்கும், நமக்குள்ளார நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். என்னோடய பாரத்தை எல்லாம் நான் கடவுள்கிட்ட கொடுத்துட்டேன், இனிமே அவர் என்னை வழி நடத்துவார். அப்படி தானே? இங்கே கண்டிப்பாக சர்ச் ப்ரேயர் இருக்கும். இன்றைக்கு நம்ம ஜெப சுய வெறுப்பு வாரத்தில் சண்டை பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட திருச்சபை வளர வேண்டும் என்றால், திருச்சபையில் வருகின்ற ஒவ்வொரு மக்களும் சமாதானத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஜெபம் செய்ய வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபம், திருச்சபையாக இணைந்து ஜெபம், பெண்கள் சங்கமாக இணைந்து ஜெபம், அது நிச்சயமாக நமக்கு கர்த்தருடைய சமாதானத்தை நம் வாழ்க்கையிலே கொடுக்கும். 7வது வசனம் நீங்கள் பாருங்க. 7வது வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நன்றி. அப்பொழுது, எப்பொழுது? நீங்கள் ஜெபம் செய்த பிறகு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அதனால் ஜெபம் என்பது மிக மிக முக்கியம். ஒரு கிறிஸ்தவனுடைய லைஃப் லைன் அது. ஆனால் சூஸ் டு ப்ரே, அது முக்கியம். ஒரு அருமையான பாமாலை, பாவ சஞ்சலத்தை நீர்க்க அந்த பாமாலை எல்லாருக்கும் தெரியும். இங்கிலீஷ் இட்ஸ் கால் வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ். அதை எழுதினவர் பெயர் மிஸ்டர் ஜோசப் ஸ்க்ரீவன். அவர் 1855 ஆண்டிலே எழுதப்பட்ட ஒரு கவிதை. இவர் கனடா தேசத்தில் இருந்தார். அவருடைய தாயார் அயர்லாந்து தேசத்தில் இருந்தாங்க. அவருக்கு தாயாருக்கு கொடுமையான ஒரு நோயால் அவர் பாதிக்கப்பட்ட போது தன் தாயாரை ஊக்குவிப்பதற்காக அவர் ஒரு மடல் எழுதினார். அந்த மடல், அந்த அருமையான கவிதையை தான் இப்பொழுது நம்ம பாமாலையாக பாடுறோம். அது அஃப்கோர்ஸ் அது ஆங்கிலத்தில் தான் அவர் எழுதினார். Oh, what peace we often forfeit, oh, what needless pain we bear, all because we do not carry everything to God in prayer. நம்ம அதை தமிழில் படிக்கிறோம், பாடுறோம். அது ஆங்கிலத்தில் இவ்வளோ அழகாக அவர் இந்த பாமாலையை எழுதினது அவருடைய அன்னைக்காக அவர் எழுதினார். அதாவது எல்லாவற்றையும் யூ கேன் டேக் எனிதிங் டு காட் இன் ப்ரேயர், காட் டசன்ட் ஜட்ஜ் அஸ். மனிதர்கள் ஒருவேளை நம்ம சில நேரத்தை சொல்லும்பொழுது நம்மளே வேறு மாதிரி எடை போடுவார்கள். ஆனால் காட் டஸ் நாட் ஜட்ஜ் அஸ். நம்ம எப்படி இருக்குமோ என்ன வேணுமோ கடவுள்கிட்ட நம்ம கேட்கலாம், ஜெபத்தில் நம்ம சொல்லலாம். ஜெபம் என்பது இருவழி தொடர்பு. நம்ம பேசுகிறோம், அவர் ஒரு தகப்பனாக நம்மளுடைய வேண்டுதலை கேட்குறார், நம்ம சொல்கிற பேசுகிறது தாங்க ஜெபம். சில நேரத்தில் ஜெபம்னாலே பயப்படுறாங்க. அதுக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசுகிறது அது எப்போ வரோன்னா, நம்மளுக்கு எப்போ அவரோட நல்லுறவு இருக்கிறதோ. ஒருத்தவங்ககிட்ட ஒரு நல்லுறவு வந்தால் நம்ம நல்லா பேசுவோம்ல. சோகமாக இருக்கும்போது பேசுவோம், சந்தோஷமாக இருக்கும்போது பேசுவோம், நல்லது நடந்தால் பேசுவோம், சொல்லுவோம்ல. அதே மாதிரி தான். அதனால் சூஸ் டு ப்ரே அட் ஆல் டைம்ஸ், குட் டைம்ஸ் ஆர் பேட் டைம்ஸ். எந்த ஒரு சூழ்நிலை நீ கடந்து வந்தாலும் முதல்ல ஜெபம் செய்யுங்க. அந்த சமாதானத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அடுத்த குறிப்பு, 3வது குறிப்புக்கு போவோம். மொதல் குறிப்பு என்ன சொன்னேன்? வெரி குட். 2வது ஓகே, நல்ல அட்டென்டிவாக இருக்கீங்க. இப்படி தான் எல்லா ஞாயிற்றுக்கிழமும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, 3வது கடைசி முடிக்க போகிறேன். சூஸ் டு ஆக்ட். ஆக்ட்னா இங்கே நடிக்கிறது, அது இல்லை, செயலில் காட்டுவது, ஆக்ஷனில் காட்டணும். எதை நம்ம செயலில் காட்டணும்? ஓகே, வசனங்கள் 8, 9 வாசிக்கிறீங்களா? நன்றி சிஸ்டர்.
இப்போ இந்த 8-9 வசனங்களில் அவர் ஒரு பெரிய பட்டியலே போட்டிருப்பார் பவுல். இப்போ இங்கே நான் பேசப்படுகின்ற அந்த குறிப்பானது சிந்தனையை பற்றியது. அவர் திங்கிங் ப்ரோசஸ், சிந்தனை முக்கியம். நாம் எதையெல்லாம் சிந்திக்கிறோமோ, எதெல்லாம் பற்றி தியானிக்கிறோமோ, எதெல்லாம் படிக்கிறோமோ, எதெல்லாம் கேட்குறோமோ, அது நம்ம சிந்தனைக்குள்ளே ஒரு செயலை செய்யும். ரைட்? what do we think about? ஒரு காரியம் நம்ம செய்கிறதுக்கு முன்பு நம்ம என்ன செய்வோம்? அதை பற்றி சிந்திக்கணும். ஒரு காரியம், நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன், ஒரு செயல் செய்ய போகிறேன், நான் முதல்ல சிந்திக்கிறேன். இது நல்ல செயலா இல்லை அது தவறான செயலா? இது செஞ்சால் என்ன விளைவுகள் ஏற்படும்? நல்ல விளைவுகள் ஏற்படுமா, இல்லை இது என்ன தீய விளைவுகளுக்கு கொண்டு செல்லுமா? நம்ம சீர்தூக்கி பார்க்குறோம். அதுதானே அப்படி தான் நம்ம செய்யணும். ஸோ அந்த சிந்தனை திறன் என்பது கடவுள் நம்மளுக்கு கொடுத்த பெரிய ஒரு திறன். அந்த திறன் சிந்தனைக்கும் சமாதானத்துக்கும் தொடர்பு இருக்குது. ஏன்னா நம்ம சிந்திக்கிறது தான் நம்ம செயலில் கொண்டு வரோம். நம்ம செயல் கொண்டு வந்த பிறகு அது நமக்கு சமாதானத்தை கொடுக்குறதான்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இஃப் யூ டோன்ட் திங்க் அபவுட் த கரெக்ட் திங்ஸ், தென் அதர் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஃபீல் யோர் மைண்ட். நம்ம அப்படியே விட்டுட்டோன்னு வைங்களேன், எப்படி வேணுமாலும் நம்மளோட எண்ணம் அலைமோதலாம், என்ன வேணுமாலும் நான் படிக்கலாம், என்ன வேணுமாலும் நான் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு கண்ட்ரோல் இல்லாவிட்டால், நோ செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லலாம், நம்ம சிந்தனையில் பலவிதமான காரியங்கள் புகுந்து விடும். வேறு காரியங்கள் நமது சிந்தனைக்குள் புகுந்துவிடும். நாம் சரியானதை சிந்திக்காவிட்டால் வேறு காரியங்கள் நமது சிந்தனைக்குள் புகுந்துவிடும். ஊடகங்கள், மீடியா, இந்த காலகட்டத்தில் அதிலிருந்து நம்ம ஓடி போகவே முடியாது. ஊடகங்கள் நம்மை அறியாமலே பலவிதமான சிந்தனைகளை நமக்குள் திணித்து விடுகின்றது. அப்படி தானே? சின்ன பிள்ளை இப்போல்லாம் 18 months ஸ்வைப் 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 கரெக்டாக ஸ்வைப் பண்ணுது. இப்படி ஸ்வைப் இதை தான் நான் பார்க்க போகிறேன்னு. ரைட்டில் நம்மனா அந்த காலத்தில் வளரல. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்கன்னா ரொம்ப சின்ன அப்பா அம்மா மீது நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்க, தாலாட்டு பாடுவாங்க. இப்போ யார் பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் சேருது? டிவைசஸா. அதனால பிள்ளையோட சிந்தனைக்குள்ளார என்ன போகுதுன்னு பெற்றோர் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தான் பெரியவங்களும். பவுல் இங்கே நாம் எதை பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று ஒரு அழகான ஒரு பட்டியலே அங்கே போட்டிருப்பார். இந்த பட்டியலை தான் இப்போ நம்ம கொஞ்சம் விரைவாக பார்ப்போம். சரியானதை நல்லனவற்றை சிந்தித்தால் அந்த மாதிரி நம்ம செய்வோம். அந்த மாதிரி செஞ்சால் நம்மளுக்கு சமாதானம் கிடைக்கும். ஓகே, அதுதான் அந்த மேட்ஸ் இதுக்கு. நம்பர் 1, உண்மை உள்ளவைகள். உண்மை உள்ளவைகள் whatever is true. உண்மை எதுங்க உண்மை? இப்போ நம்ம மீடியாவில் பார்க்குறதுல பல விஷயம் உண்மை கிடையாது. ஸோ எது உண்மை? சங்கீதம் 119 160வது வசனம். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். உங்களுக்கு உண்மையானதை தெரிஞ்சுக்கணுமா, சத்தியம் தெரிஞ்சுக்கணுமா? எதை நீ தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? பைபிள். இது போதும் நம்மளுக்கு. ரைட்? வேறு எதுவும் நம்ம படிக்கணும்னு அவசியமே ஆக்சுவலி கிடையாது. சத்தியம், உண்மை உள்ளவர்களே, உன்னுடைய மனது, உன்னுடைய சிந்தனை உண்மை உள்ளவர்களை உண்மையானவற்றை தெரிந்து கொள்ளணும்னா சத்தியத்தை நம்ம வாசிக்கணும். அது நம்மளுடைய சிந்தனையை ஆட்கொள்ள வேண்டும். பைபிள் வேர்சஸ், பைபிளில் கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, அதெல்லாம் அதை படிக்கணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். பைபிள் ஸ்டடீஸ், வேத வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும். அந்த மாதிரியான சிந்தனைகள் வரும்பொழுது அது நம்மை நல்ல விதத்திலே ஆட்கொள்கிறது. அடுத்தது ஒழுக்கமுள்ளவைகள். whatever is noble, ஒழுக்கமுடையவர்கள். ஒழுக்கமான செய்திகள். நம்மளுடைய இப்போ இந்த மீடியாவில் நம்ம படிக்கிறதெல்லாம் கிறிஸ்தவ செய்திகள் படிக்கிறோம். ஆனால் அதில் இந்த கான்ட்ரவர்ஷியல் நியூஸ்னு சொல்லுவாங்க. அதிகமாக மக்கள் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் படித்து, சில பேர் ரொம்ப படித்து பைபிளை படிக்காமல் இந்த மீடியாலலாம் வருதை படித்து கடைசியில் அவங்களோட விசுவாசத்து மேலேயே அவங்களுக்கு ஒரு ஐயம் வந்துடும். இயேசு கிறிஸ்து உண்மையிலே உயிர்த்தெழுந்தாளா அப்படின்னு டிபேட் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. அந்த மாதிரி விசுவாசத்தையே விட்டுருவாங்க. அப்புறம் அவங்களும் குழம்பி படித்ததெல்லாம் நம்மளையும் குழப்புவாங்க. குழப்புன்னு குழப்பி அப்புறமேல சில நேரத்தில் இந்த விசுவாசமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு நிலை வந்துடும். நாம் எவற்றை அதிகம் பார்க்கிறோமோ, எவற்றை அதிகமாக படிக்கிறோமோ, எவற்றையெல்லாம் அதிகமாக கேட்கிறோமோ அது நம் சிந்தனையை ஆட்கொள்ளும். ஸோ அவர் ஹேண்ட்ஃபோன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டூல் கையிலே இருக்குது. நான் என்னோட மாணவர்கள்ட்ட சொல்வேன், ஆசிரியை அந்த காலத்தில் எங்களுக்கு கூகுள் அதெல்லாம் இல்லை.
சுயமாகவே ஒப்படைப்புனா செய்வோம். அதில் நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன், லைப்ரரிக்கு போய் புத்தகத்தை எடுத்து தான் ஒப்படைப்புனா செய்யணும். இப்போ அப்படி இல்லைல்ல, டக்கு டக்குன்னு டைப் பண்ணால் எல்லாம் வந்துடும் அவங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு. அது கொஞ்சம் வித்தியாசமான செயல். இதை எதெல்லாம் நம்ம வாசிக்கிறோமோ அது நம்ம சிந்தனை ஆட்கொள்கிறது, நம்மளுடைய சமாதானத்தை குலைக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது பார்க்குறீங்கன்னா நீதி உள்ளவைகள், whatever is right. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடும்பொழுது நம்மளுக்கு எல்லாவற்றும் அவர் கூட்டி கொடுப்பார். அதை நம்ம உணர்ந்து கொள்ளும். ஸோ நம்மளுடைய சிந்தனை அவருடைய ராஜ்யத்தை கொண்டுள்ளதாக இருக்க வேண்டும். நான்காவது கற்புள்ளவைகள், whatever is pure. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தை கொண்டு மட்டுமே. ஸோ பரிசுத்தம், whatever is pure, அதை நம்ம சிந்தனையில் நம்ம we need to train our thinking process. ஓகே, அது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் அது குறைந்து கொண்டு வருகிறது. அதுக்கு பிறகு அன்புள்ளவைகள், whatever is pleasing அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அன்புள்ளவைகள்னு சொல்லும்போது நமக்கு பிரியமானது கிடையாது, கர்த்தருக்கு எது பிரியமானது என்று நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நாம் சோதித்து பார்த்து அதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு பாடல் இருக்கிறது, உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே. அருமையான ஒரு பாடல். அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது நம்மளுடைய மைண்ட் அதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணும்பொழுது கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை தான் நாம் செய்வோம். அது நமக்குள்ளே ஒரு மாறாத சமாதானத்தை தரும் என்பதில் நமக்கு ஐயம் இல்லை. ஸோ நம்ம ஒரு செயலை செய்வதற்கு முன் அதை சிந்தித்து பார்த்து இது நல்லதா, இது கெட்டதா, இது என்ன விளைவுகள் கொடுக்கும், இது என்ன விளைவுகள் கொடுக்காது, அதெல்லாம் உணர்ந்து பார்த்து நாம் செய்யும்பொழுது நம்மளுடைய சிந்தனையை நம்ம சிந்தனையை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். சரியா? அதே மாதிரி தொடர்ந்து அவர் அந்த பட்டியலில் அவர் சொல்வது நற்கீர்த்தி உள்ளவைகள், whatever is admirable. புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டீர்கள். புண்ணியம், எக்ஸலன்ஸ், புகழ், பிரேஸ்வதி. புண்ணியம் புகழ் எதில் இருக்குங்க? நம்மளுடைய ஆண்டவர் தேவனிடம் அவரை பற்றி சிந்தனை செய்யும் பொழுது வேறு எதுவுமே இஸ் நாட் ஆஃப் பிரேஸ்வதி. கரெக்ட்? வேறு எதுவுமே எக்ஸலன்ட் கிடையாது, கடவுள் மட்டும் தான் எக்ஸலன்ஸ். ஸோ அவரை பற்றி நம்ம சிந்திக்கும் பொழுது நம்மளுடைய தேவனை தவிர வேறு எதை நாம் சொல்லி புகழ முடியும்? புண்ணியம், புகழ், இதெல்லாம் நம்ம சிந்திக்கும் பொழுது வசனம் 9 படிங்க. வசனம் 9. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளையோ அவைகளையே செய்யுங்கள். இப்போ இந்த சிந்தனையில் எதெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் இப்போ bring it into practice. அதை நீங்கள் ஆக்ட் பண்ணணும், அதை நீங்கள் செய்யணும். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன வசனம் என்ன சொல்லுது? சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நம்ம சிந்திக்கிறத செயலில் காட்டணும். அதை தான் பவுல் சொல்கிறார். அதனால தான் சூஸ் டு ஆக்ட், ஆக்ஷனில் நம்ம காட்டணும். அதை செய்யும் பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களுடன் இருப்பார் என்று வசனம் கூறுகிறது. அருமையான தேவ ஜனமே, நான் 3 குறிப்புகள் இன்றைக்கு சொன்னேன். மாறி வரும் காலங்கள், மாறாத சமாதானம், நமக்குள்ளே தேவனின் சமாதானம். ஏசாயா 26:3 வசனம் தொடக்கத்தில் நம்ம வாசித்தோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அருமையான ஒரு வசனம், பூரண சமாதானம். 3 காரியங்களை நாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட், சூஸ் ஜாய். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். சூழ்நிலை எப்படி வேணுமாலும் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாக இருக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுடன் ஒரு நல்லுறவு இருந்தால் அது நமக்கு நடக்கும். நன்றி உள்ளவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். We rejoice not in our situation, but in our Savior, not in our circumstances, but in Christ alone. இரண்டாவது, choose to pray. Change your worries to prayers. கவலைகளை ஜெபங்களாக மாற்றுங்கள். Do not be anxious, but with thanksgiving. விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு செலுத்துங்கள்.
Do not worry, but when you worry, pray. மூன்றாவது, choose to act. புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தியுங்கள், அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இந்த 7வது வசனம் 9வது வசனத்தில் அந்த வார்த்தை ஜாலம் ரொம்ப அழகாக இருக்கும். 7வது வசனத்தில் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடனே இருக்கும் என்று எழுதியிருக்கோம். 9வதுல அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களுடனே இருப்பார் அப்படின்னு வந்திருக்கோம். சமாதானத்தின் தேவனே நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம வேறு எதை கேட்க வேண்டும்? God of peace will be with us. The peace of God will be in us and the God of peace will be with us. சமாதானத்தின் தேவனே நம்முடன் இருக்கும் பொழுது நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை. கடைசியாக இந்த மேற்கோளை கூறி நான் முடிக்கின்றேன். C.S. லூவிஸ் மிகவும் புகழ்பெற்ற ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர், God cannot give us happiness and peace apart from himself because it is not there. There is no such thing. புரிகிறதா? கடவுள் இல்லாவிட்டால் நமக்கு சமாதானம் இல்லை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு சமாதானம் இருக்கும். அவரை நாடி ஜெபிக்கும் பொழுது நமக்கு சமாதானம் இருக்கும். நம்முடைய சிந்தனைகள் அவரை பற்றியதாக இருக்கும் பொழுது, அதை செயலில் காட்டும் பொழுது நமக்கு சமாதானம் இருக்கும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன். மாறி வரும் உலகம் மாறாத ஆண்டவரின் தேவ சமாதானம் நம்மளோடு இருப்பதாக என்று அருமையான தேவ செய்தியை கேட்டோம். கேட்ட செய்திக்கு மறுமொழியாக சபையார் யாவரும் எழுந்து நின்று அர்ப்பணித்தேன் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது 2வது காணிக்கை எடுக்கப்படும். அந்த காணிக்கையானது உங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற கவரில் போடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சொந்தமென்று அன்பரே என்னை
தந்த நன்மை தீட எஞ்சிய நாட்களில் உழைத்தேனே. நீ தந்த ஈவு வரங்கள் யாவும் உம்பாடி செய்திட முற்றும் தந்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் அவர்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் அவர்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. தயவுசெய்து அமருங்க. மகிழ்ந்து களி கூர்ந்து ஜெபித்து அவருக்கு சேவை செய்யும்படியாக நம்மை நடத்துகிற நல்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த ஜெப சுய விருப்பு ஞாயிறு ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றும் கூட நம்மோடு கூட இருக்கிற சகோதரி கலைமதி நகுலன் அவர்களையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். நமது மாநாட்டில் ஈட்டாக்கோட வர்ஷிப் அண்ட் மியூசிக் போர்டோட சேர்மனாகவும் தொடர்ந்து மாநாட்டில் அநேக ஊழியங்களையும் அவங்க குடும்பத்தாரும் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள். தயவாய் உங்களுடைய ஜெபங்களிலே அவங்க குடும்பத்தை நீங்கள் தயவு கூர்ந்து நீங்கள் தாங்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வேறு யாராவது முதல் முறையாக ஆராதனையில் கலந்து கொண்டிருப்பீர்களானால் உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒரு சில அறிவிப்புகளை பார்ப்போம். பெண்கள் சங்கத்திலிருந்து அவருடைய ஜெப விண்ணப்ப குறிப்புகளை குறித்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தயவுசெய்து நீங்கள் பெண்கள் சங்கத்தினுடைய ப்ரேயர் பாக்ஸ் அங்கே இருக்கிறது, நீங்கள் அதில் கொடுக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரி ரம்யா அல்லது சகோதரி மேனகாவிடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு பெண்கள் சங்கத்தினுடைய பைபிள் ஸ்டடியோடு சேர்ந்து அவருடைய ஹனஸ் ப்ரேயரும் ஏறெடுக்கப்படும். ஆகவே பெண்கள் சங்கத்தில் உள்ள அனைவரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய ஆண்கள் சங்கத்தினுடைய ஆண்டு நிறைவு பொதுக்கூட்டம் மவுண்ட் ஆலிவ்ஸ் ரூமில் வைத்து நடைபெறும். ஆண்கள் சங்கத்தில் உள்ள அனைவரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரர் ஆண்டன் அல்லது சகோதரர் பெகினிடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு பிற்பகலில் இந்திய சகோதரிகளின் ஐக்கியம் பிற்பகல் 2 மணியிலிருந்து 4 மணி வரை நமது சாரிஸ் ஹாலில் வைத்து நடைபெறும். அநேகம் பேர் இதற்காக ஜெபித்து அதற்காக ஒத்துழைத்து ஏற்பாடுகளை செய்து வருகிறீர்கள். தயவாய் இந்த கூட்டங்களில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக பெண்கள் சங்கத்தில் உள்ள அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரி ரம்யா அல்லது சகோதரி ஜூலியட் இடத்துல நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நமது மெத்தடிஸ்ட் தந்தையர் இயக்கம் ஒரு குழு இருக்கிறது. அவர்களுடைய 5வது ஆனிவர்சரி 5th ஆனிவர்சரி வருகிற அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சன்ஷிப் ஜர்னிங் டு த ஹார்ட் ஆஃப் த ஃபாதர் என்கிற தலைப்பில் ஒரு 5வது ஆண்டு ஆனிவர்சரி நிகழ்வு நடக்கிறது. இது நமது வளாகத்தில் வைத்து இந்த சாங்சுரியில் வைத்து நடைபெறுகிறது. அந்த நாளில் விசேஷ செய்தியை நம்முடைய பிஷப் பிலிப்லிம் அவர்கள் தர இருக்கிறார்கள். ஆண்கள் சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிந்த ஒரு சில பேர் இதில் இருக்கிறார்கள். டாக்டர் டேவிட் ஆங், ஜென் யோங் இவங்கெல்லாம் வந்து நமக்கு ஏற்கனவே பைபிள் ஸ்டடி எடுத்திருக்காங்க ஆண்கள் சங்கத்தில். அவர்களும் இந்த நாளில் வந்து பேச இருக்கிறார்கள். ஆண்டவருடைய செய்தியை ஒரு சில பேர் எல்லோரும் சேர்ந்து நம்ம கொடுக்க இருக்கிறோம். நீங்கள் தயவாய் ஆண்கள் சங்கத்தில் உள்ளவர்கள் தந்தையர்கள் இதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான QR கோடு உங்களுக்கு பின்பதாக அனுப்பி வைக்கப்படும். நமது சபையின் ஆண்டிறுதி திருச்சபை மாநாடு, நமது லாஸ்ட் சர்ச் கான்ஃபரன்ஸ் ஆஃப் அவர் சர்ச் 5ஆம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி பிற்பகல் 12 மணிக்கு நமக்கு இந்த சாங்சுரியில் வைத்து நடைபெறும். அந்த நாளில் ஆண்டவர் செய்த ஊழியங்களை குறித்து அறிக்கைகளையும் நமக்கு அடுத்த ஆண்டுக்கான நம்ம குழுவையும் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆகவே தயவாய் சபையில் உள்ள அனைவரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அந்த நாளை நீங்கள் குறித்து கொள்ளும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த மாதத்தினுடைய வசனத்தை வாசித்து ஜெபித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இது எபேசியர் 6:6 வசனம். நாம் சேர்ந்து வாசிப்போம். மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள்.
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத கவலைகளை கொண்டு ஆண்டவரே எங்களை நாங்கள் வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிற வேளையிலே உம்முடைய வார்த்தையின் மூலியமாக எங்களோடு இந்த நாளிலே நீர் பேசின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய பாத தண்டையிலே ஸ்தோத்திரத்தோடு நன்றி அறிதலோடு கொண்டு வர எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசியம் செய்யும் கற்றுத்தாரும். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து வருகிற அந்த தெய்வீக சமாதானம், இந்த சமாதானத்தை பெற்றவர்களாக ஆண்டவரே ஜீவிக்கவும் பிறருக்கும் இந்த தெய்வீக சமாதானத்தை நாங்கள் கொண்டு செல்லுகிறவர்களாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை வழி நடத்தியருளும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.